ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த நேரடி காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மாரநாத்தா என்ற இந்த பகுதியை தொடர்ந்து உங்களுக்கு வழங்கி வர தேவன் உதவி செய்கிறபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 7 மணிக்கு நேரடி காணலாய் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் தன்னுக்கு ஏற்றபடி தம்முடைய சித்தத்தின்படி அவர் செய்து வருகிறதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். வேதத்துக்கு ஏற்றபடி நாம் நம்மை அர்ப்பணித்து கொண்டால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்து இந்த காலையிலிருந்து இந்த மாலை வரை தேவன் நம்மை ஆசீர்வதித்து இந்த மாதத்தின் இந்த 3ஆம் மாதத்தின் கடைசி நாள், இப்போது தான் புதிய வருஷம் துவங்கினது. அந்த 3வது மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளே நாம் வந்துவிட்டோம். இந்த 3வது மாத கடைசி நாளை காணுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். நாளை இன்னொரு புதிய மாதம் பிறக்கப் போகிறது. இந்திய அரசாங்கத்தின்படி ஒரு ஃபைனான்ஷியல் இயர் முடிந்து இன்னொரு ஃபைனான்ஷியல் இயர் நமக்கு தொடங்க போகிறது. அப்படிப்பட்ட காலங்களில் நாம் முன்னேறி கடந்து போய் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் நிலைமைகள் நம்முடைய காலங்களில் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த மாரநாத்தா நிகழ்ச்சியில் இயேசு வருகிறதை மாத்திரமல்லாமல் அவர் வருவதற்கான என்னென்ன ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு பகுதிகளிலும் தொடர்ச்சியாய் உங்களுக்கு அறிவித்து கொண்டு வருகிறோம். இதை அறிவிப்பதற்கு காரணமே என்ன அப்படின்னாக்கா, உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும், என்ன நான் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆயத்தம் என்பது நாம் ரெடியாகிற இந்த ட்ரெஸ் அணைந்து நாம் தலைகளை வாரி அந்த ஆயத்தத்தை குறித்து பேசவில்லை. உங்களுடைய ஆத்துமா, உங்கள் ஆவி, உங்கள் இருதயம் தேவனுக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். மனதில் மாற்றம் வர வேண்டும். உலகத்தில் எவைகளெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லை என்பதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் விட்டு விலகி தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்களானால் தற்போது உலகம் முழுவதும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஈராக் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தாக்கின தாக்குதல் போன வாரத்தில் நடைபெற்றதை நீங்கள் பார்த்தீர்கள். இது 2வது முறை அவர்கள் தாக்குகிறார்கள். போன வருஷத்தில் ஏப்ரல் மாதத்தில் அந்த தாக்குதலை நடத்தினார்கள். இப்போ நேரடியாய் ஒரு தாக்குதலை இஸ்ரவேலுக்கு நேராய், அதுவும் டெலவி பகுதிக்கு நேராய் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இப்போது இவர்கள் அதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு பல ஆயத்தங்கள் செய்து வருகிற சூழ்நிலையில் உலகத்தில் பல காரியங்கள் இவைகளை கைகோத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் தான் வேதத்தில் நமக்கு ரொம்ப துல்லியமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் இந்த வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மியான்மரில் நடந்த அந்த பூகம்பம் போன வாரத்தில், பக்கத்தில் இருக்கிற தாய்லாந்து, அதுக்கு இன்னும் அந்த பகுதியில் இருக்கிற நிறைய தேசங்கள் நீங்கள் பார்ப்பீர்களானால் பெரும்பளவு பாதிக்கப்பட்டு ஏறக்கூடிய 17 மில்லியன் பீப்புள், 1,70,00,000 ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாய் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த இழப்புகள் எல்லாம் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஏன்னா இன்னைக்கு குறிப்பிட்ட வீட்டில் மாத்திரம் டிவி இல்லை, குறிப்பிட்ட மற்றவங்கிட்ட மாத்திரம் செல்ஃபோன் இல்லை, எல்லார் கையிலும் இருக்குது. இதை தான் பைபிள் நமக்கு சொல்லுது, கண்கள் யாவும் அவரை காணும், அவர் வரும்போது அவரை குத்தினவர்களும் காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா சம்பவமும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். நவீனத்துவம் அவ்வளவு வேகமாக இருக்கிறது. ஒரு பக்கம் பயங்கரமான யுத்தம் இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கிறீர்கள். இன்னொரு பக்கம் இந்த நேட்டோ கண்ட்ரிஸ் என சொல்லக்கூடிய அந்த குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ், தேசங்கள் எல்லாம் ஒன்று இணைக்கப்பட்டு அவங்க இடங்களிலே அவர்கள் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் நாம் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வருகிறோம். அதாவது எமர்ஜென்சி கிட் ரெடி பண்ணி வைக்கணுன்றதை பல தேசத்தில் அறிவிக்கப்பட்டாயிற்று. காரணம், யுத்தம் என்று ஒன்று நடைபெற்றால் அந்த நாட்களில் அவர்கள் அந்த எமர்ஜென்சி கிட்டை எடுத்துக்கொண்டு ஓடிவிட வேண்டும். அதுக்காக அந்த ஆயத்தங்கள் அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகமே ஒரு பெரிய போருக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. 3ஆம் உலக யுத்தத்தின் மையப்பகுதியில் நாம் இருக்கிறோம்.
துவங்கப்பட்ட எந்த யுத்தமும் நிற்கப் போவதில்லை. ஆவியானவர் இதை தொடர்ந்து உணர்த்தி கொண்டே வருகிறார். தொடர்ந்து இவைகளை உங்களோடு கூட பேசுவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டி கொண்டே இருக்கிறார். ஆகையால் தொடங்கின யுத்தம் நிற்காது. உக்ரைன் போர் ஏறக்குறைய 4 வருஷம். உக்ரைனுக்கும் ரஷ்யா உள்ள போர். இப்போது ஈராக்குக்கும் இல்லை ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் தொடங்கின இந்த காரியம் ஏறக்குறைய 2 வருஷத்துக்கிட்ட 500 நாளுக்கு மேலே 600 நாள் சில நாட்களுக்குள் எட்ட போகிறது. அப்படிப்பட்ட ஒரு யுத்த களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போது எல்லா யுத்தங்களும் தன்னுடைய படைகளை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற செய்திகள் நம்மை எட்டுகிறது. அப்படியானால் இன்னும் காலம் செல்லாது. இவைகளெல்லாம் எப்போது நடந்து முடியும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இயேசு நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லி வச்சிருக்கிறார். அப்போ இந்த மாரணத்த நிகழ்ச்சியில் அவர் வருகை குறித்து ஆண்டவர் கடந்த 3 வருஷ காலமாக இவைகளை பேச வைக்கிறார் என்றால் அவர் வருகை சமீபத்தில் இருக்கிறது. 2022ஆம் ஆண்டு தான் இவைகளை துவங்கியிருக்கிறோம். அந்த 2022ஆம் ஆண்டில் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு சகோதரியும் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு சொப்பனத்தின் மூலியமாய் அவர்கள் கடந்து சென்று சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றதை உணர்த்தி, அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூவை நான் பார்த்தேன். அவங்களுக்கும் 2022 தான் ஆண்டவர் இந்த வெளிப்பாடுகளை தந்து அடுத்த 8 வருஷங்கள் ரொம்ப குரூஷலாக இருக்க போகிறது. ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக நீ கடந்து போய் அங்கங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கணும், என்னுடைய வருகை சமீபம் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் அந்த வெளிப்பாடை பெற்ற பிறகு எல்லாவற்றை விட்டு விலகி தேவனுக்காக இப்போது பல இடங்களில் கடந்து சென்று கடந்த 2.5 வருஷ காலமாய் தேவனுடைய பணியை அவர்கள் நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு இதுவரை அப்படி ஒரு வெளிப்பாடு வந்ததில்லை. அந்த நாட்களில் தான் அவர்களுக்கு வெளிப்பாடு வந்தது. அவர்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளி தேவனுடைய பணியில் இப்போ செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் என்பதை அதை நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். அதே 2022ஆம் ஆண்டு தான் கர்த்தர் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடுகளை தேவன் தந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நினைத்து நான் தேவனை மகிமைப்படுத்தினேன். காரணம், இவைகளெல்லாம் என்னையும் ஒரு பொருட்டாக நினைத்து வேதத்தில் உள்ள காரியங்களை தேவன் சொல்லி வருகிறார். நோவாவின் நாட்களில் ஆண்டவர் நோவாவுக்கு பேசினார். அவன் என்ன ஆயத்தம் பண்ண வேண்டும் என்பது நோவாவுக்கு சொல்லப்பட்டது. கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நோவா செய்தார் என்பதாய் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கும், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கும். கர்த்தர் சொன்னபடியெல்லாம் அவர் செய்தார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இனிக்கும் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, எச்சரிப்பு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் நாம் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்கிறோமா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பேசுகிறவர் என்னோடவும் பேசுகிறார், உங்களோடவும் பேசுகிறார். ஏனால் நாம் மனம் திரும்பி தேவனை பற்றி கொள்வதற்கு தடையாய் இடரலாய் சாத்தான் தான் நமக்கு விரோதமாய் எழும்பி அவன் செயல்படுகிறான். பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளிலே இந்த வசனத்தை நாம் வாசித்திருப்போம். ஆனால் மீண்டுமாய் ஒரு விசை உங்கள் கவனத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த காரியத்தை சொல்லுகிறதை அன்னைக்கு கூட நான் செய்திகளை பகிர்ந்து கொண்டேன். 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். இப்ப சொல்றாரு, பேதுருவை பார்த்து சொல்றாரு. ஏன்னா பேதுருக்குள்ள பிசாசின் கிரியைகள் வந்துவிட்டது. எப்போ ஒரு மனிதன் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை பேசுகிறானோ அப்போதே அவனை சாத்தான் ஆட்கொள்ளுகிறான். காரணம், யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நானோ உங்களுக்குள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் இந்த உலகத்துக்குள் வந்தேன் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறதை வேதத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு இந்த உலகத்தில்
நீ தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழணும், தேவனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும் அப்படின்ற முயற்சி நீ எடுக்கும்போது சாத்தான் தடைகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பான், இடரலாய் இருப்பான். நீ எந்த காரியத்தில் பலவீனப்பட்டிருக்கிறியோ அந்த பலவீனப்பட்ட காரியத்தில் மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் உன்னை வீழ்த்தும்படி அவன் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான். ஆனால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி நாம் முயற்சிகளை எடுக்கும்போது கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த மாரநாத்த நிகழ்ச்சியில் நம்ம எப்போவுமே ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆனால் இங்கே இந்த வசனத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆனாலும் அந்த மாரநாத்தால் இருக்கிற அந்த வசனத்தை நம்ம எப்போதும் வாசிப்போம். அந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் நமக்கு இவ்விதமாக சொல்லுகிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம வாசிப்பெல்லாம் இன்னைக்கும் அதை வாசிக்க கேட்க போகிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஜெபம் பண்ணணும், விழித்திருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்யக்கூடாது என்பதில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும் என்பதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இனி சம்பவிக்க போகிற நிறைய காரியங்கள் இருக்க போகிறது. அவைகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்னே நாம் நிற்க வேண்டும், தப்பித்து கொள்ள வேண்டும். யோசேப்பு தப்பித்து கொண்டான். அவன் தப்பித்து கொண்டது நிமித்தமாய் அவனை சிறைச்சாலையில் கொண்டு போய் வைத்திருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்பை தேவன் உயர்த்தினார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவன் உலகத்தில் உயர்த்தப்பட்டிருந்தாலும் ஆண்டுடைய ராஜ்யத்தில் சேரக்கூடியவனாய் அவன் வாழ்ந்ததை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கேற்ற ஒரு நம்பிக்கை, தேவனுக்கேற்ற ஒரு விசுவாசம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்குள் அவைகள் இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு உங்களோடு கூட தம்முடைய வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். இதை அறிவிப்பதற்கு காரணம் என்ன? நாம் தேவனோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இவைகள் நமக்கு அறிவிக்கப்படுகிறது. வசனத்தை கேட்கிற நீங்கள் அதன்படி வாழ்வதற்கு உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளும் போதுதான் வரக்கூடிய கோப அக்கினிக்கு நீங்கள் விலகி அவரோடு கூட இணைக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியின் திருமணத்தில் நீங்கள் பங்கு பெற்றிருக்க முடியும். தேவனோடு இணைந்து வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். தீமையான வழிகளை விட்டு விலக வேண்டும். சாத்தான் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான். என பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எதுக்காக அவனை பார்த்து சொல்லுகிறாருன்னா அதுக்கு முன்ன வர பகுதிகள் சொல்லுகிறது. இயேசு தன் மரணத்தை குறித்து முதலாவது முறை தன் சீஷர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். ஏன் முதலாவது முறைன்னு சொல்றேன்னா 3 முறை தெரியப்படுத்தினார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது முறை அவர் தெரியப்படுத்தும் போது உடனே பேதுரு அவரை தனித்து கூட்டிக் கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ளுகிறான். எதுக்கு கடிந்து கொள்ளுகிறான்? அப்படி நாங்கள் உம்மை விடமாட்டோம். ஏன்னா இயேசு ஆட்டுக்குட்டியாய் வந்தபடியால் அவர் மரித்து அவர் இரத்தத்தினால் தான் நம்மை மீட்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் பரலோகத்திலிருந்து அவருக்கு அருளப்பட்டிருந்தது. இப்போ அந்த பரலோக திட்டத்துக்கு விரோதமாய் பேதுரு பேசுகிறான். அதனால பேதுரு பேசின உடனே யார் பேதுரு மூலியமா பேசுகிறது என்பதை பகுத்தறியக்கூடிய கிருபைகளை இயேசு இடத்தில் இருந்தது. ஆகையால் இயேசு உடனே கண்டுபிடித்த உடனே பேதுருவை திரும்பி பார்த்து, எனக்கு பின்பதாய் போ சாத்தானே, நீ எப்போதும் எனக்கு இடரலாய் இருக்கிறாய். அதுக்கப்புறமா வசனம் சொல்லுது, தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய் என்றார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கக்கூடிய காலம் அல்ல. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலம். ஏன்னா இந்த மாரநாத்த நிகழ்ச்சி நீங்கள் பார்ப்பீங்கன்னா தொடர்ந்து சில நாட்களாய் பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசையா எல்லாம் வந்து நம்ம மத்தியில் பேசினாங்க. அவங்க நம்மோடு கூட சேர்ந்து குடும்பத்தை குறித்தெல்லாம் பேசினாங்க. குடும்பத்தை குறித்து இன்னும் பேச வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த நாட்களிலே இவைகளை ஆண்டவர் உணர்த்துகிறபடியால் உங்களோடு கூட உட்கார்ந்து இந்த நேரடி காணொலியில் பேசி கொண்டிருக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, எல்லாமே சீர்படுத்தப்பட வேண்டும். குடும்பம் சீர்படுத்தப்பட வேண்டும்,
தனிப்பட்ட வாழ்க்கை சீர்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் உன்னை பிடித்து உன்னை தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய வைக்கணும்னு சொல்லி. ஆகையால் அவன் என்ன செய்கிறான்? தவறான வழிமுறைகளை உனக்கு விதைத்து கொண்டே இருக்கிறான். ஒரு காலகட்டத்தில் நீ அவைகளை விழுந்து போவதற்கு ஏதுவாய் உன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறாய். ஆனாலும் அவைகளை உணர்ந்து நீ மனம் திரும்பி இரத்தத்தினால் கழுவப்பட்டு தொடர்ந்து நீதியின் பாதையில் ஓட உன்னை நீ அர்ப்பணித்துக் கொண்டால் ஆண்டவர் உன்னையும் என்னையும் வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு சிந்தை. மனுஷருக்கு ஏற்ற மாதிரி நாம் சிந்திக்கக்கூடாது, தேவனுக்கு ஏற்ற மாதிரி நாம் சிந்திக்க வேண்டும். காரணம், இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆகையால் தேவனோடு கூட இணைந்து நாம் கடந்து போக வேண்டுமானால் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இஸ்ரவேல் தேசம் அமெரிக்காவோடு கூட இணைந்து இந்த ஈராக்கை தாக்கப் போகிறார்கள். ஈராக்கை தாக்கிவிட்டால் எல்லா ஆயில் ஃபெசிலிட்டிஸ், அவங்களுடைய எண்ணெய் தளங்கள் எல்லாம் அழித்து விடுவார்கள். இவைகளெல்லாம் அழிக்கப்படுமானால் அவங்க தான் நிறைய எண்ணெய்களை மற்ற தேசங்களுக்கு சப்ளை பண்ணுறதுனால அவைகளெல்லாம் நிறுத்தப்படும். அவைகளெல்லாம் நிறுத்தப்பட்டால் எல்லா தேசங்களிலும் எல்லா விலைகளும் கூடுதலாய் மாறிவிடும். அப்போ ஜனத்தின் நடுவிலே இக்கட்டும் தத்தளிப்பும் உண்டாகும், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாம் இவைகளெல்லாம் அறிவிச்சிட்டதுனால, யூரோப்பியன் யூனியன் அந்த பக்கம் இருக்கிற எல்லா தேசத்துலேயும் இந்த அறிவிப்பை கொடுத்துட்டதுனால நிறைய பேர் போய் பெட்ரோல் பங்குங்களை நின்றுட்டு பெட்ரோல் டீசல் எல்லாம் நிறைய வாங்கி கொள்றதாக சொல்லப்படுகிறது. காரணம், ஷார்ட் சப்ளைஸ் வரப்போகிறது. இந்த போர் தாக்குதல், இவர்கள் கொடுக்க போகிற பதிலடி ரொம்ப ஷார்ப்பாக இருக்க போகிறது. அப்படி இருக்கும் போது உலகத்தை பாதிக்க போகிறது. உலகம் பாதிக்கப்படும் போது நமக்கும் சஞ்சலமும் தவிப்பும் வரும். இப்போ அந்த இடத்துல மியான்மரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு நாளும் இந்த பூகம்பம் வரன்று யோசித்துக்கவே மாட்டாங்க. ஆனால் வந்துருச்சு. பேங்காக்கில் வந்திருக்குது, அந்த பக்கத்தில் தாய்லாண்டில் வந்திருக்குது, சைனாவில் சில பகுதிகளில் உணரப்பட்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் நம்ம தேசத்திலையும் பல பகுதிகள் அசைக்கப்பட போகிறது. இவைகள் பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ண போகிறது. அந்த தேசத்திலெல்லாம் சில கோடிக்கணக்கான ஜனங்கள் தான். ஆனால் நம்ம தேசத்தில் 145 கோடிக்கு மேலே ஜனங்கள் இருக்கிறார்கள். பெரும் ஜனக்கூட்டம். நமக்கு பாதிப்பு என்பது பெரிய அளவில் வந்து சிக்கிக்கொள்ளும். ஆனால் நீங்கள் தேவனோடு கூட நானும் நீங்களும் சேர்ந்து நடப்போமானால் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடக்கூடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆபத்தில் தேடி வர்றது கதை வேற, ஆனால் தொடர்ந்து தேடிக்கிட்ட இருக்கிற கதை வேற. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஒரு உதவி கேட்கறது ஆண்டவர்கிட்ட வேற, எப்போதுமே தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழுகிற விஷயம் வேற. ஆவியானவர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். இயேசுக்கு எல்லாம் தெரியும். ஆகியால் அவருக்கு முன்ன ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்காமல் போனால் பயங்கரமான இக்கட்டான நிலைமையில் நீங்கள் சிக்கிக்கொள்வீங்க. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். தவறான வழிகளை விட்டு விலகணும். போராட்டம் இருக்கத்தான் செய்யும். கடைசி மூச்சு வரை போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகள் பிதாவினால் உண்டானதல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்தினால் உண்டான இந்த 3 காரியங்களிலும் மனிதன் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். ஜெயித்துதான் ஆக வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாழ்மை உள்ள மனம் நமக்கு வேண்டும். பரிசுத்தமுள்ள ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். தேவனுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வேதம் இப்படி சொல்லுகிறது: யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. இப்ப இங்க சொல்றாரு, யுத்தங்களும்
யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இப்போ நம்ம தேசம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா யுத்தம் ரஷ்யா உக்ரைனில் அங்கே நடக்குது. இஸ்ரேலும் காசாவும் யமன் பகுதியிலும் இப்போது ஈராக் பகுதிகளிலும் நடைபெறுகிறது. இதை நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா இப்போ நம்ம வசிக்கிற பகுதியில் அது நடக்கலை, அதனால் நம்ம இவைகளெல்லாம் கேள்விப்படுறோம். எல்லா இடத்திலும் நடக்கும் நீங்கள் சொல்லலை, இவைகள் நடக்கும் என்பதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் தான் இயேசு சொல்றார். திரும்ப அந்த வசனத்தை நல்லா வாசிங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இப்போ யுத்தங்களையும் பார்க்கிறோம், யுத்தத்தின் செய்திகளையும் நம்ம என்ன பண்றோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியின் வாயிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது நாம் என்ன பண்ணணுமா, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ கலங்கக்கூடாது, ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நமக்கு சொல்கிற விஷயம் என்ன, நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. கலங்கக்கூடாது, ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் கலங்கக்கூடாது அப்படின்னா, எது ஆகி நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழும்போது இந்த உலகத்தில் நாம் உயிர் போனாலும் கண்ணிமிக்க நேரத்தில் ஒரு வேளை அவர் வருகை தாமதிக்குமானால் பரதேசில் இருப்போம். அப்படி அவர் வந்துடுவார்னா மத்திய ஆகாயத்தில் அவரோடு கூட இணைக்கப்பட்டுருவோம். அதனால் கலங்கக்கூடாது. இப்போது யாரும் உயிர் போகிறத காப்பாற்றி கொள்ள எங்கேயும் போய் ஒளிந்து கொள்ளவே முடியாது. மரணம் என்று ஒன்று நேரிட உனக்கு முன்குறிக்கப்பட்டிருக்குமானால் உன்னை யாருமே அதிலிருந்து காப்பாற்ற முடியாது. ஆனால் மரிக்கக்கூடிய நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தால்தான் அவர் வரும் நாளிலே அவரோடு கூட எழுந்து முதலாவது நீங்கள் சேர்க்கப்படுவீர்கள். அப்படி இல்லையானால் நீங்கள் நியாய தீர்ப்பு நாளில் நிற்க வைக்கப்பட்டு அக்கினியம் கந்தகம் எரிகிற இடத்துல தள்ளப்படுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், வேதம் அதை குறித்து நமக்கு ரொம்ப தெளிவாய் நிறைய காரியங்களை ஆண்டவர் போதிக்கிறார். வசனத்திலிருந்தே ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுக்கிற வசனங்களை நாம் கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால் தான் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையால் தான் இவைகளெல்லாம் கர்த்தர் போதிக்கிறார். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. பாருங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இப்போ இவைகள் எல்லாம் கேள்விப்படும் போது ஜபிப்பீங்க, ஆண்டவரே நிறுத்துங்கன்னு ஜெபம் பண்ணாதீங்க, நிற்காது அது. இப்போ இது நடுவில் மடியக்கூடிய ஜனங்கள் கூட உமக்குள்ள மடிந்தால் நலமாக இருக்குமே. ஏன்னா நீங்கள் வரும்போது அவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இணைக்கப்படுவோம். இப்போ எத்தனை பேர் மரிச்சாங்கன்றது நமக்கு அந்த இடங்களில் தெரில. பூகம்பம் பயங்கரமாக நடந்து நிறைய பேர் மரிச்சிருக்கிறாங்களே, எத்தனை பேர் மரிச்சாங்கன்னு தெரில. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் பாதிப்பு. 1,70,00,000 ஜனங்க நடுவீதியில் இருப்பாங்கன்னா என்ன யோசித்து பாருங்கள். சாப்பாடு இல்லை, உடைமைகள் எழுந்துட்டாங்க, கட்டடங்கள் சாஞ்சு போயிடுச்சு, ரோடுகள் எல்லாம் போயிடுச்சு, பேங்க் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, கரண்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. யோசித்து பாருங்க, அவங்க நிலைமை யோசித்து பாருங்க. இடுக்காணமும் தத்தளிப்பும் உண்டாகி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் இந்த இடத்துல உட்காந்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இதெல்லாம் நடந்தே ஆகணும். இதெல்லாம் நமக்கு அடையாளமாக காண்பிக்கப்படுகிறது. இந்த அடையாளத்தை பார்க்கிற நாம் நிர்விசாரணமாக இருக்கக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்னும் எச்சரிப்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. என் வருகை சமீபமாக இருக்கிறது, உன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுன்றார். உன் ஆவி ஆத்தும சரீரத்தை ஒழுங்குபடுத்திக்கொள். உன் கண்ணின் பார்வை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும். உன் இருதயத்தின் எண்ணங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும். உன் சரீரத்தின் செயல்முறைகள் தேவனுக்கு முன்பதாய் உத்தமத்தில் நடக்கட்டும். தீமைக்கெல்லாம் விலகி காத்து நன்மையான பாதைகளில் தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்து கொண்டால்தான் தேவன் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ண முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கேற்ற ஒரு நீதி, தேவனுக்கேற்ற ஒரு பரிசுத்தம், தேவனுக்கேற்ற ஒரு உண்மை, அப்படி வாழ 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 கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்ப கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டிய வேண்டியவைகளே, ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு உடனே வராதுனாக்கா இதெல்லாம் சம்பவிச்ச உடனே முடிவு வந்துடாது. ஏன்னா திருசபையானது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 ஆண்டு காலம் அந்தி கிறிஸ்து கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அதுக்கு தான் இப்போ எல்லாம் ஆயத்தமாயிருச்சு.
எல்லாம் ஆயத்தமாயிருச்சு. சில தேசத்துலலாம் வந்து கரன்சியே கிடையாது. இப்போ எல்லாம் எலக்ட்ரானிக் மணி, டிஜிட்டல் கரன்சி சில தேசத்துலலாம் மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம தேசத்திலே பாருங்கள், எத்தனை பேர் பணத்தை கொடுக்கறத நிறுத்திட்டு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இவைகளெல்லாம் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பே பண்ணுற நிறைய முறைகள் இருக்கிறது. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிறது. அப்போ இந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நிறைய காசு நம்ம கையில் கொண்டு போகிறது இல்லை. எதுக்கு எடுத்தாலும் ஜிபே பண்ணுறீங்க. யோசித்து பாருங்கள், நீங்கள் பழக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையான்னு. அப்போது இவைகள் எல்லாம் நம்முடைய காலத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நடப்பதுக்கு காரணம் என்ன? கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய ஆட்சிக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்போ முடிவு உடனே இப்போ வராது. அடுத்த 7 வருஷத்துக்கு பிறகுதான் உலகத்தின் முடிவு வரும். அவர் வருவார். அதுக்கப்புறமா 1000 வருஷ அரசாட்சி அவரோடு கூட நம்ம வாழ போகிறோம். 1000 வருஷ அரசாட்சி வாழ்வதற்கு முன்னே யாரெல்லாம் நரகத்தில் தள்ளுவேன் அப்படின்றத ஆண்டவர் சொல்லி இருக்கிறத வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நமக்கு ரொம்ப துல்லியமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தையே வாசித்து பார்த்துடலாமே. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரைகளின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. அப்போ இது இயேசு கிறிஸ்துவுடைய பகிரங்க 2ஆம் வருகை. வெள்ளை குதிரையின் மேல் வருகிறார். 11ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அவர் வெள்ளை குதிரையின் மேல் வருகிறார். அப்போ இது பகிரங்க வருகை. இந்த பகிரங்க வருகை அந்தி கிறிஸ்துவின் 7 ஆண்டு காலம் முடிவில் வரப்போகிறது. அந்த 7 ஆண்டு காலம் முடிகிற நேரத்தில் தான் இந்த சம்பவங்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது? அவர் சேனையோடு கூட வருகிறார். அதை தான் வந்து யார் சொல்கிறாரு அப்படின்னாக்கா, எனக்கு சொல்கிறாரு, அவர் 1000 தூதர்களோடு கூட வருகிறதை நான் கண்டேன். அப்போ யோபு சொல்றார், என் மெய்ப்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் இந்த பூமியின் மேல் வந்து நிற்கிறதை என் சொந்த கண்களால், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் நான் காண்பேன். அப்போ நிறைய பேர் அவைகளை குறித்து பேசியிருக்கிறது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ 1000 தூதர்களோடு கூட வருகிறார். தூதர்கள் எல்லாம் நம்ம மாதிரி டம்மி பீஸுங்களாக இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் அதிக பலசாலிகள். அவங்கெல்லாம் நிறைய பலன் உள்ளவங்க. ஒரே ஒரு தூதன் 185,000 பேரை கொண்டு போட்டானா. ஜஸ்ட் ஒன் ஏஞ்சல். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு தூதன் 185,000 பேரை கொண்டிருக்கிறான். அவ்வளோ பலன். இந்த மாதிரி 1000 தூதர்களோடு கூட அவர் வரப்போகிறார். எந்த மனுஷன் எதிர்த்து நிற்க முடியும்? இப்போ மிருகம் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுறான். யார்? அந்தி கிறிஸ்துவும் இந்த மிருகத்தின் முத்திரை தரித்தவனும் கள்ள தீர்க்கதரிசியும் அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் பிடிச்சிடுறார். பிடிபட்டு மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசிகளும் பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு கூட தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினோருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன என்பதா எழுதப்பட்டிருக்கு. இப்போ டைரக்டா அவங்கள உயிரோடு கூட நரகத்தில் தள்ளினார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கந்தகம் எரிகிற இடத்துல தள்ளினார். இது அவங்களுக்கு வர முடிவு.
அதனால தான் இங்கே என்ன சொல்லுதுன்னா, முடிவு உடனே வராது, ஆனால் முடிவு வரும், ஆனால் உடனே வராது. இதெல்லாம் நடக்கணும். இப்போ இந்த யுத்தத்தின் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது திடீரென்று வெடித்து எப்போ எல்லாம் மாறும்ன்றது நமக்கு தெரியாது. பயங்கரமான சேதங்களை உண்டு பண்ணோம். இவைகளெல்லாம் வரும்போது இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும். இப்போ இது ஆல்ரெடி இருக்குதுல்ல, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் ஆல்ரெடி இருக்குது நம்ம மத்தியில், நம்ம வாழ்கிற பகுதியில் இருக்குது. இன்னைக்கு கட்சிங்க கூட்டங்களெல்லாம் பார்த்தாங்க, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசுவாங்க. இவங்க ஒரு கூட்டம், அவங்க ஒரு கூட்டம். அப்போ இந்த ஜனம் இந்த ஜனத்துக்கு விரோதமாய், இந்த கட்சியினர் இந்த கட்சியினருக்கு விரோதமாய். அப்போ இவைகளெல்லாம் நம்முடைய காலங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே. கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய எல்லாமே தானே நமக்கு ஆண்டவர் முன்கூட்டி அறிவித்திருக்கிறார். முந்தி இல்லாத அளவுக்கு இப்போ இவைகளெல்லாம் அதிகரிப்பாய் காணப்படுகிறது. அப்போ இன்னும் நிர்விசாரணமாக இருப்பானா எப்படி ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார்? கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அதனால போயிடுவன் மாத்திரம் யோசிக்காதீங்க. கிறிஸ்தவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பது இல்லை. ஊழியக்காரன் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்கள் தான் பிரவேசிப்பார்கள். கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்தோம் என்ன சொல்லக்கூடியவர்கள் கூட பிரவேசிக்க மாட்டார்கள். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவர்கள் மாத்திரம்தான் பிரவேசிப்பார்கள். ஊழியத்தை கூட சொந்த இஷ்டமா நம்ம செய்வதற்கு அனுமதிக்கப்படுவது இல்லை. அவர் சொல்லுகிற காரியத்தை இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டும். இயேசுவே எல்லா விதத்திலும் பிதாவின் சித்தத்தை தான் நிறைவேற்றினார். அவரை பின்பற்றுகிற நாம் தான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதனால தான் கடைசி கால திருசபையாகிய லவதேக்கியா திருசபைக்கு அவர் போதிக்கும் போது, ஒருவன் வாசப்படிகளில் நின்று என் அவனுடைய கதவை தட்டுகிறேன், அவன் சத்தத்தை கேட்டு திறப்பானாகில் நான் அவனுக்குள் பிரவேசித்து நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். போஜனம்னு சொன்ன உடனே சாப்பாடுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் போது சமாரியா ஸ்திரீ குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த சமாரியா ஸ்திரீயோடு கூட இயேசு பேசுகிறார். இயேசு பேசிக்கொண்டிருந்த போது அவரோடு கூட இருந்த சீடர்கள் உணவை வாங்கிட்டு வருவதற்காக அடுத்த இடத்துக்கு கடந்து போயிருந்தார்கள். அவங்க உணவு வாங்கிட்டு வருவதற்குள்ளாக இவர் சமாரியா ஸ்திரீயோடு கூட பேசி அறிவிக்க வேண்டியதெல்லாம் அறிவித்து விட்டு அவள் மேசியாவை பார்த்ததாக சந்தோஷமாய் சமாரியாவுக்குள்ள போய் அவள் கூச்சலிட்டு அறிவித்து ஜனங்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்தாள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துல இயேசுவின் மகிமையை கண்டு இயேசுவை சமாரியாவுக்கு கூப்பிடுகிறார்கள். இயேசு சமாரியாவுக்குள்ள போகிறார். பிதாவின் சித்தம் அந்த இடத்தில் நிறைவேற்றப்பட்டது. சமாரியா ஸ்திரீக்கு தான் கடைசி நாட்களிலே உலகம் எங்கும் பிதாவை ஆராதிக்கக்கூடிய நாட்கள் வரும் என்பதை இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த ஸ்தலத்தில் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னே தேவனை ஆராதிக்க வேண்டுமானால் எருசலேமுக்கு தான் நாம் கடந்து போயிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கிற ஸ்தலத்தில், இருக்கிற வீட்டில், இருக்கிற இடத்திலிருந்து தேவனை ஆராதிப்பதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு இயேசு நமக்காக அந்த வழியை ஆயத்தம் பண்ணினதினால். சமாரிய ஸ்திரீக்கு தான் சொல்றார், உலகம் எங்கும் பிதாவை ஆராதிக்கக்கூடிய காலங்கள் வரும் என்று. இப்போ அந்த இடத்துல இவர் பேசி அனுப்பிட்ட பிறகு சீஷருங்க உணவு வாங்கிட்டு வராங்க, சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. போதகருக்கு சாப்பாடு கொடுங்கன்றார் பேதுரு. அப்போ இயேசு சொல்றார், நான் சாப்பிட்டேன்றார். அந்த பகுதியை நம்ம வாசித்து பார்த்தா ரொம்ப அழகாக 4ஆம் அதிகாரத்தில், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அங்கே பாருங்கள், 4ஆம் அதிகாரத்தில் துவங்குகிற இந்த காரியம் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். 27ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அத்தருணத்தில் அவருடைய சிஷ்யர்கள் வந்து அவர் ஸ்திரீயோட பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா அவர் இது வரைக்கும் இந்த ஸ்திரீயோட கூட தனியா போய் பேசுறதில்லை, இங்க பேசுறாரு. ஏன் பேசுறாரு அப்படின்னா, அவளுடைய காரியத்தை மற்றவங்களுக்கு முன்ன வெளிப்படுத்துறதுக்கு இயேசுக்கு இஷ்டம் இல்லை. நான் சொல்றதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க யோசிக்கிறதெல்லாம், இப்ப நீங்க நினைச்சிருக்கிறதெல்லாம், நீங்க செஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்து
இவங்க இப்படி யோசித்தாங்க, இவங்க இப்படி பண்ணாங்கன்னு காட்டி கொடுத்தா நீ வாழ முடியுமா இல்லை நான் வாழ முடியுமான்னு யோசித்து பாருங்க. ஏன்னா அவர் அப்படி காட்டி கொடுக்கக்கூடியவர் அல்ல. ஏன்னா அவர் நீதிமான். நீதிமான்கள் மற்றவங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க. நேற்று தினத்தில் கூட ஞாயிறு பெங்களூர் பகுதியில் ஒரு திருச்சபைக்கு அழைக்கப்பட்ட அந்த இடத்துல பேசும்போது ஒரு காரியத்தை சொன்னேன். இயேசுவின் தகப்பன், உலக தகப்பன் ஸ்தானத்தில் இருந்த யோசேப்பு தாவீதின் குமாரனாய் இருந்து பரிசுத்தம் உள்ளவனாய் நீதிமானாய் இருந்தாலும் மரியாள் பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தரித்ததுனால தள்ளிவிட வேண்டும் என்று அவன் யோசித்தான். எப்படி தள்ளிவிட வேண்டும் என்று யோசித்தான்? ரகசியமாய் தள்ள வேண்டும் என்று யோசித்தான். காரணம், நீதிமான்கள் மற்றவர்களை வெளிரங்கமாய் தாக்கவே மாட்டாங்க. ரகசியமா போய் அவங்க கிட்ட பேசலாம், சொல்லிக் கொடுக்கலாம். அதுதான் ஒரு நீதிமானுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. எனக்கு நேரடியாய் தாக்குதல் நடத்துகிறது இல்லை, மேடையில் ஏறி மற்றவங்களை குறித்து பேசுகிறது இல்லை, சமூக வலைத்தளங்களிலே மற்றவங்களை குறித்து குற்றம் சாட்டுகிறது இல்லை. இன்னைக்கு செய்கிற அத்தனை பேரும் நியாய தீர்ப்பில் நிறுத்தப்படுவார்கள். அன்றைய நாளில் தான் தெரியும் யார் தேவனுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சாங்க, யார் தேவனுக்கு ஏற்ற மாதிரி செய்யலன்னு. எல்லாவற்றையும் முடிவு பண்ணுகிறவர் இயேசு ஒருவர் தான். நான் மற்றவங்களுக்கு நல்லவனா இருக்கலாம், ஒரு சிலருக்கு கெட்டவனா இருக்கலாம். அதே மாதிரி நீங்களும் மற்றவர்களுக்கு நல்லவனா இருக்கலாம், ஒரு சிலர்களுக்கு கெட்டவங்களா இருக்கலாம். ஏன்னா எப்பவுமே மனுஷனுடைய எண்ணம் என்ன? அவங்க கேட்டதை கொடுத்துட்டா நல்லவன், அவங்க கேட்கறத கொடுக்கலன்னா கெட்டவன். இதுதான் மனுஷனுடைய சிந்தையில் இருக்கிற காரியம். அப்போ இன்னைக்கு மனிதர்கள் தெல்லான கூட்டம் வந்து அவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர் என்றதுனால நாம் நல்லவங்களா? ஒருவேளை உலகத்தில் சில காரியங்களை செஞ்சிருக்கலாம், ஆனால் நம்ம இருதயத்தை அவர் மாத்திரம்தான் அறிஞ்சிருக்கிறார். இயேசு மாத்திரம்தான் நம்ம நியாயம் தீர்க்க முடியும். எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனை நியாயம் தீர்க்கவே முடியாது. அவங்க பார்வைக்கு நீங்க நல்லவங்களா இருந்திருக்கலாம், அவங்க சொல்லிட்டு போகலாம். அவங்க பார்வைக்கு நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களாய் காணப்பட்டிருக்கலாம், அவர்கள் சொல்லலாம். ஆனால் நாம் அங்க போவதும் போவாததும் முடிவு பண்றவர் இயேசுதான். ஏன்னா இரவும் பகலும் தூங்காமல் அவர்தான் நம்மை பாதுகாக்கிறவர். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிறவர் அவர்தான். இன்னைக்கு இந்த கேமராக்கு முன்ன உங்களோடு கூட உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். நான் பேசுகிற சத்தியத்தின் நிமித்தமாய் ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுவிட்டு அவர் இவைகளெல்லாம் பேசுகிறார் என்று சொல்லி உங்களுக்கு ஏற்ற பட்டங்களை நீங்கள் சூட்டலாம். ஆனால் என் அந்தரங்கத்தை பார்க்கிறவர் ஆண்டவர். அவர் என்னையும் முடிவு பண்ணுவார், உங்களையும் முடிவு பண்ணுவார். இந்த இடத்துல என்ன நடக்குது? அவர் பேசுகிறதை ஆச்சரியப்பட்டு, ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஆகிலும் என்ன தேடுகிறீர்கள் என்பதாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது, ஏன் அவளோடு கூட பேசுகிறீர்கள் என்பதாவது ஒருவனும் கேட்கவில்லை. ஒருவனும் கேட்கவில்லை. ஏன்னா கேட்க தைரியம் இல்லை, கேட்கல. வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு, அவ தண்ணி எடுக்க வந்தவ குடத்தையே வைத்துவிட்டு ஊருக்குள்ள போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னான். இப்ப பாருங்க, அவளுக்கு 5 புருஷன் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறது 6ஆவதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை ஒரு வேளை பைபிளில் அந்த இடத்துல யோவான் அதை கேட்டு எழுதியிருக்கிறார். ஏன்னா மீதி பேர் அவ்வளோவா எழுதலை, ஆனால் யோவான் அதை பற்றி துல்லியமாய் தெளிவாக எழுதியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த சமாரிய ஸ்திரியின் காரியத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, அந்த சீஷர்களுக்கு மத்தியில் கூட அவளோடு கூட பேசி அவருடைய துர்குணமான வாழ்க்கையை வெளிப்படுத்தவில்லை. அவகிட்ட மட்டும்தான் டைரெக்டாக பேசுகிறார். அவக்குள்ள பெரிய மாற்றம் வந்ததுனால தான் ஓடி போய் ஊர் ஜனங்களை கூட்டிட்டு வரா. இப்ப சொல்றார், நான் செய்த எல்லாவற்றையும் அவர் சொல்லி, அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றால், அவர் கிறிஸ்து தானோ என்றால், அப்போது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவ போய் அந்த இடத்துல ஜனங்களை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள இந்த இடத்துல சீஷர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணுங்கள் என்றார்கள். அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார்.
அப்பொழுது சீஷர்கள் அப்போது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். பக்கத்துல ஒருத்தரையும் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு இப்போ யாராவது அவருக்கு போஜனம் கொடுத்தீங்களான்னு கேட்டுக்கிறாங்க. நீங்க எதனா அவருக்கு கொடுத்தியா, இல்லை நீ எதனா அவருக்கு கொடுத்தியான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு புரியல. அப்போது இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவர் விடிய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஊழியக்காரங்க நல்லா கவனிக்கணும். என்னை அனுப்பினவர், என்னை தெரிந்து கொண்டவர், அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதே, அந்த கிரியைகளை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் என்ன அளவில் ஊழியம் செய்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, அவர் சித்தத்தின்படி செய்கிறீங்களான்றது தான் முக்கியம். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றாமல் மூப்பர் சொல்லிட்டாரு, உடன் ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, மனைவி சொல்லிட்டாங்க, இந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, என் நண்பர் சொல்லிட்டாரு, இந்த ஊழியக்காரர் அனுப்புனார் அதனால் செஞ்சேன், இதெல்லாம் செஞ்சுட்டு நீ ஊழியத்தை செஞ்சிருந்தீன்னா பிதாவிடத்தில் உனக்கு பலன் இல்லை. நீ கேட்க வேண்டிய இடம் அது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் போது தான் அவருக்கு முன்னே நிற்க முடியும். அப்போ நம்மளை வாழ்க்கையை சரிப்படுத்தணும், ஊழிய பாதையை சரிப்படுத்தணும். இவைகள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். அந்த வசனத்தை மாத்திரம். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே. பாருங்க, அவர் சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அப்போ ஊழியம் ஏன் ஊழியன்றதெல்லாம் அவர் சொல்ல, அவருடையது. இன்னைக்கு நாம் அவருடையது தான் நிறைவேற்ற இந்த இடத்துல அனுப்பப்பட்டிருக்கிறோம். நமக்குரியதை நிறைவேற்றுவதற்காக அல்ல. இந்த இடத்துல போனால் எனக்கு காணிக்கை கிடைக்கும், அந்த இடத்துல போனால், அந்த வீட்டுக்குள்ளே போனால் எனக்கு சாப்பாடு கிடைக்கும், அந்த மாதிரி நோக்கத்தில் நீ ஊழியம் செஞ்சுட்டு இருந்த உன் வாழ்க்கை முழை மாத்திரம் பரிதாபத்துக்குள் சிக்கிக்கொள்ளும். மனம் திரும்பி ஆகணும். அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கணும். நம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை நாம் ஏற்றிய மிஷனா பார்க்க கூடாது. பணம் வரக்கூடியவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க கூடாது. எல்லாமே தேவன் அனுப்பின ஜனம். அந்த ஜனத்தின் ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராய் வழிநடத்துவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும் போதுதான் இயேசு நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் ஆண்டவர் எனக்கு போதித்த பிரகாரம், போதித்த பிறகு அவர் சித்தமில்லாமல் எந்த காரியத்தையும் செய்யாத அளவுக்கு தேவன் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நம்ம செய்துவிடக்கூடாது. அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை தான் அந்த இடத்துல லவோதிக்கேய சபைக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உனக்குள்ள வரும்போது நீ என்னோடு கூட போஜனம் பண்ணுவாய், நான் உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன். எந்த போஜனம்? இப்போ நம்ம சாப்பிட்றோமே அந்த போஜனம் அல்ல. என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம். அவர் அனுப்பின கிரியைகளை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறது. அதை தான் அவர் போஜனமாய் கருதினார். அப்போ அவர் நமக்குள் வரும்போது அவர் எப்படி அதை நிறைவேற்றினாரோ அப்படி அவரோடு கூட சேர்ந்து நாமும் அந்த கிரியைகளை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வேன் என்று கடைசி கால திருசபைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களானால் நிச்சயமாய் தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். குடும்பங்கள் ஆரோக்கியம் அடையணும், குடும்ப சூழ்நிலைகள் மாறணும், சண்டைகள், போராட்டங்கள், மனஸ்தாபங்கள், மனக்லேசங்கள் மாறணும். தேவனோடு நடந்து முன்னேறி கடந்து போக ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். இன்னைக்கு காலையில் ஒரு ஊழியக்காரோடு கூட நான் பேசுவதற்கு நேரிட்டது. திடீரென்று எதிரில் பார்க்கும்போது அவரோடு கூட பேசினேன். வேற ஒரு விஷயத்தை பேசி கொண்டிருந்தப்போ திடீரென்று நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார்.
ஆண்டவரே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணிட்ட போது அவங்கள மன்னிச்சுட்டு இருந்தாலும் அவங்கள அதே தோட்டத்தில் ஆண்டவர் வைக்கல, துரத்திட்டார். அதே இடத்துல வச்சார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, துரத்திட்டார். அவங்க வேற இடத்துல தான் போய் வாழணும். என்ன சொல்கிறேன், ஒரு இடத்துல பிரச்சனை ஆகி மனஸ்தாபாச்சு, ஒப்புரவாயிருங்க. திரும்ப 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 அங்கேயே போய் உட்காராதீங்க. திரும்ப திரும்ப அதிகமான உறவை வைத்து கொள்ளாதீங்க. மன்னிச்சிருவோம், மறந்துடுவோம், தூரமாக இருப்போம். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோம். அவங்கள குறித்து எந்த பகையும் நமக்கு வேணாம், அவங்கள குறித்து எந்த கசப்பும் நமக்கு வேணாம், அவங்கள குறித்து எந்த காரியம் நமக்குள்ள வேணாம். தேவனோடு கூட நடப்பதற்கு நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தியே ஆக வேண்டும். அவங்க ஆத்துமாக்கு அவங்கவுங்க தான் உத்தரவாதம். யாருக்கும் பேச முடியாது. ஆனால் ரட்சிக்கப்படக்கூடிய வழியை காண்பிக்க முடியும். ஏன்னா இதில் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் வாசிப்போம், 24ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிப்போம். அப்படியே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும், இப்போ பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இங்க எல்லா இடங்களிலும் உண்டாகும் இல்ல, பல இடங்களில் உண்டாகும். அப்ப பூமி அதிர்ச்சி நிமித்தமாய் பஞ்சம் வந்திருக்குது. இப்ப அந்த கலிபோர்னியா சீஸ்ஃபயர்னால அந்த இடத்துல பெரிய தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நிமித்தமாய் அந்த பகுதிகளில் பயங்கரமான பாதிப்பு உண்டாயிருக்கிறது. இப்போ இஸ்ரவேல் ஈராக்குடைய பிரச்சனையினாலே அந்த பகுதிகளில் பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கிறது. காசாவில் இருக்கிற அந்த காசா மக்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கிறது. யெமன்ல இருக்கக்கூடிய யெமன் மக்களுக்கு பிரச்சனை உண்டாயிருக்கிறது. அப்போ உலகத்தில் எல்லா பகுதிகளிலும், பாகிஸ்தானில் பஞ்சம், ஸ்ரீலங்காவில் பஞ்சம், சொமாலியா தேசத்தில் பஞ்சம், ஆப்பிரிக்கா தேசங்களில் பஞ்சம், பல காரியங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக காட்டப்படுகிறது. இதுலேயும் இன்னும் அடையாளம் நமக்கு என்ன தேவை? இதெல்லாம் நடக்குது. வேதனையின் ஆரம்பம், முடிவு உடனே வரல, முடிவு வரப்போகுது. ஆனால் இது நடுவில் திருசபை எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய காலத்தில் நாம் வரப்போகிறோம். அடுத்த வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். பாருங்க, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். இப்போ அந்த பிரவீன், அது ஆந்திரா பகுதியை சேர்ந்த, ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த அந்த பிரவீன் பிரகடாலா என்ன சொல்லக்கூடிய அந்த ஊழியக்காரர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை சொல்லுகிறார்கள். ஆக்சிடென்ட்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க, நான் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்றதை மற்றவங்க சொல்கிறாங்க. ஏன்னா சில மிரட்டல் கால் வந்துச்சுன்றதுக்காக அப்படி சொல்லப்படுகிறது. இப்போ அவர் கொஞ்சம் பிரபலமாய் மற்றவங்களுக்கு தெரிந்தவர். இந்த நியூஸ் வேகமாய் வந்து இது ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கேஸ்ன்னு சொல்லி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் எத்தனை மிஷினரிகள் மலைகளிலும் குன்றுகளிலும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? எதிர்ப்பு எல்லா இடங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? எத்தனை சபைகள் அடித்து முறித்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை ஊழியக்காரங்களை அடித்து மண்டைகளை உடைத்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பதாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலரெல்லாம் சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடிகிறது. இதில் பார்க்க முடியாத ஏராளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் வசனத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே இந்த புத்தகத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் இரவும் பகலும் இந்த வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க இதில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, என் நாமத்து நிமித்தமாய் நீங்கள் அநேகரால பகைக்கப்படுவீர்கள். எதனால பகைக்கப்படுவீர்கள்? என் நாமத்து நிமித்தமாய். இயேசு என்று பார்த்தா நீ பகைக்கப்படுவாய். அப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுல, ஆனாலும் நாம் ஒரு நாளும் அஞ்சக்கூடாது. மரணமே நேரிட்டாலும் மரண பரிந்தும் உறுதியாய் தேவனுக்காய் நிலைத்து நிற்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும். ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காலம் ரொம்ப பொல்லாதது. தேவ சித்தத்தின்படி நாம் செய்வதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். யாருக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. உங்களை கொலை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
செய்து கொண்டிருக்கிறார்கள். வாசிப்போம். என் நாமத்தின் நிமித்தம் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். பாருங்க, பகைக்கப்படுவீங்க. சீரியா தேசத்தை பாருங்க, எல்லா தேசத்திலும் கிறிஸ்தவர்களை பகைக்கக்கூடியவர்கள் எழும்பி விட்டார்கள். நம்ம தேசத்தில் மாத்திரமல்ல, எல்லா தேசத்திலும் பகைக்கக்கூடியவர்கள் எழும்பி விட்டார்கள். என இயேசு முன்கூட்டி அறிவித்தார், என் நாமத்தினாலே உன்னை கொலை செய்வாங்க, அதே நேரத்தில் சகல ஜனத்தினாலும் நீ பகைக்கப்படுவாய் என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து ஆச்சரியப்படாத, இதெல்லாம் நடக்கணும். கிறிஸ்துவின் நிமித்தமாய் நீ பகைக்கப்பட்டால் நீ பாக்கியவான். ஏன்னா நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவன் பாக்கியவான். நீ அநீதி செய்து அதனால உன்னை பகைச்சங்கன்னா அது உனக்கு தண்டனை. ஆனால் நீ நீதியாக வாழ்ந்து உன்னை பகைச்சாங்கன்னு வச்சுங்க, அது உங்களுக்கு மேன்மை. அப்போ தேவனுக்கு ஏற்ற மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கணும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து, இப்போ இந்த காரியம் எல்லாம், அதாவது கொலை செய்வாங்க, பகைக்கப்படும் போது அநேகர் இடரல் அடைவாங்க. அங்க ஏற்கனவே நம்ம வாசித்தோம், இடரலை உண்டாக்குறவர் யார்? சாத்தான். அதுதான் இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், அப்பால போ சாத்தானே, நீ எப்பொழுதும் எனக்கு இடரலா இருக்கிறாய். இப்ப இங்க சொல்றாரு, அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். ஒருவர் காட்டி கொடுப்பாருன்னா என்ன தெரியுமா? இப்ப நம்ம ஏதாவது செஞ்சுட்டோன்னா உடனே அந்த பழியை வேற யார் மேலே போட்டுருவோம். நீங்க பாருங்க, இதை யார் செஞ்சதுன்னா நான் தான் செஞ்சிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு தான் அதை சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் பண்ணிட்டான், இல்லை அது பண்ணிருச்சு, அவங்க பேசிட்டாங்க. இதுதான் மனுஷ சுவாபம். இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். வாசிங்க, ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். பாருங்க, காட்டி கொடுப்பாங்க, ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இப்போ அது உண்டாகி கொண்டிருக்கிறது. இது மார்ச் மாதம் 31 2025 வருஷம். இந்த மாலையில் நாம் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் வரை இவைகள் எல்லாம் உண்டாகி கொண்டிருக்கிறதே. இன்னும் அடையாளம் வேணும் நமக்கு. இதுல கர்த்தர் உங்களுக்கு தொடர்ந்து வெளிப்படுத்துகிறார். இதுல எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்கன்றது எனக்கு முக்கியம் அல்ல. ஆனா ஆண்டவருடைய வசனத்தை விதைப்பது எனக்கு கொடுத்த ஊழியம். அதை செய்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். அவர் சொன்னபடியே ஒவ்வொன்றிலும் செயல்பட கர்த்தர் கிருபை தருகிறார். யோசித்து பாருங்கள், பகைக்கப்படுவார்கள். வாசிங்க, அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகள். இப்ப இந்த டைம்ல அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதல் ஒரு வஞ்சனை குறித்து சொல்றார். அது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அதே அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அங்க ஃபர்ஸ்ட் நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள், அது ஒரு கூட்டம். இங்க வந்து கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகள் என்னன்னா தவறா உலக பிரகாரமான நடத்திடுறது. இதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்படி மாத்திரம் செய் போதும். இல்லை, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொன்னதை யோவான் தன்னை எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்துல 22ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இவைகளெல்லாம் இந்த காலத்தில் நடந்து வருகிறதே. தேவனுக்கு ஏற்றவர் வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உலகத்தில் எவ்வளவு யுத்தங்கள், எவ்வளவு பஞ்சம், எவ்வளவு நெருக்கம், தண்ணி குடிக்க முடியாத ஜனங்கள் தவிக்கிறார்கள், உணவை புசிக்க முடியாத ஜனங்கள் தவிக்கிறார்கள், உடுத்த உடை இல்லை, உறங்கும் இடம் இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இருக்கிற ஸ்தலத்தில் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் வெகு சீக்கிரத்தில் எல்லா தேசமும் தத்தளிப்புக்குள்ள கடந்து போவோம். வாசிங்க அந்த வசனத்தை. அக்கிரமம் மிகுதியாவதினால், இதெல்லாம் நடக்கிறதுனால என்ன ஆகனா அக்கிரமம். இப்போ சமூக வலைத்தளங்களில் நான் நிறைய காரியத்தை பார்க்குறோம். பப்ளிக்ல வந்து
ஜனங்க அடிச்சு தூக்கு போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். யார் அதிகாரம் கொடுத்தாங்க உங்களுக்கு? வட இந்தியாவில் நடக்கட்டும், நிறைய இடங்களில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. யார் அதிகாரம் கொடுத்தாங்க உங்களுக்கு? அக்கிரமம் மிகுதி ஆகுது. சரியான வாழ்க்கை முறை இல்லை. தவற நீதிப்படுத்துகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான பொய்யான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் இந்த நாட்களில் ரொம்ப எச்சரிக்கையா நடப்பதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அப்போ பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க அந்த வசனத்தை வாசிப்போம். அப்படியே அக்கிரமம் மிகுதியாகிறபடியால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இந்த அக்கிரமம் அதிகம் ஆக ஆக இதெல்லாம் பார்த்து 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 அன்பு தணிந்து போகும். ஜனங்களுக்குள்ள ஒரு ஃபெடப் ஆயிருவாங்க. அன்பு தணிந்து போகும். ஆனால் ஆண்டவர் அடுத்த வசனத்துல சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான். அடுத்த வசனம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு பரிந்த நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறமா முடிவு வரும். அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமானால் இப்பவும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடைசி காலத்திலையும் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய திருச்சபையை எடுத்துக்கொண்டு போயிட்ட பிறகு வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 144,000 பேர் 12 கோத்திரத்திலிருந்து 12,000 பேரா முத்திரைக்கப்படுறாங்க. அவர்கள் அந்த காலத்தில் அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து, மகா உபத்திரவ காலத்தில் அவனை எதிர்த்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். இப்போது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது கிருபையின் சுவிசேஷம். சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. இந்த காலம் முடிந்த உடனே அந்த காலங்கள் முடிவுக்குள் வருகிறது. நிறைய கணக்குகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் காலங்கள் முடிவுக்குள் வருகிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நமக்கு எல்லாமே முன்கூட்டி அறிவிக்கப்பட்டு ரொம்ப தெளிவாய் நமக்கு வேதத்திலிருந்து போதிக்கப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள். உன் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள். தேவனுக்கு ஏற்றபடி வாழ உன்னை நீ அமைத்துக்கொள். தவறான காரியங்களை விட்டு விலகு. நீதியான பாதையில தொடர்ந்து நேர்மையாய் நடக்க உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். உண்மையும் உத்தமமாய் வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். எல்லா சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காத்து தேவன் உங்களை நிலை நிறுத்துவார். ஆனால் நிலைத்திருக்க வேண்டும். பாடுகளின் நடுவில் நிலைத்திருக்க வேண்டும். போராட்டத்தின் நடுவில் நிலைத்திருக்க வேண்டும். சாத்தான் எத்தனை இடரலை உனக்கு கொண்டு வந்தாலும் அது நடுவிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். காலம் சரியில்லை, உலக சூழ்நிலையில் சரியில்லை. வெகு சீக்கிரத்தில் எல்லா பாதிப்பும் உண்டாக போகிறது. அது நடுவில் இயேசுவை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களானால் தெளிவான பாதையில் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆகையால் தான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வாசிக்குவோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் உங்களுக்கு வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நிற்கக்கூடிய பாத்திரங்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்பதாக இயேசு குறிப்பிட்டிருக்கிறார். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது உங்களை தலைகளை நிமிர்ந்து பாருங்கள் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களுக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். வசனத்தின் பாடி வாழுவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி தெளிவான பாதையில உங்களையும் என்னையும் வழிநடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு நேரம் முடிவுக்கு வருகிறது. ஆனால் அடுத்த நிமிஷம் நான் இருப்பேனானும் தெரியாது,
கேட்பதுக்கு நீங்கள் இருப்பீங்கனாலும் தெரியாது, இயேசு வருவாரான்றது நமக்கு தெரியாது. அடையாளங்கள் எல்லாம் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் நேரம் இதுவே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மீண்டுமாய் ஒரு முறை கூட சொல்லுகிறேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். எத்தனை போராட்டம் வந்தாலும் நீதியான வழியை விட்டு விலகாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த அநீதியான பாதையில் இருக்கிறீங்களா, நீதியான பாதைக்கு வந்துருங்க. இயேசுவை பின்தொடருங்க. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. இப்போ அடுத்த வாரம் ஏசப்பா வருக தாமதிக்குமானா நான் மீண்டும் இந்த மாரணத்தின் நிகழ்ச்சியில் சந்திப்போம். குடும்பத்தை குறித்து பேசி கொண்டிருந்தோம். ஏன்னா குடும்பம் சரிப்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் விரிசல் இருக்கிறது, நிறைய குடும்பத்தில் போராட்டங்கள் இருக்கிறது. எல்லாம் நீங்கி தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அர்ப்பணிக்கணும். அதை குறித்து தொடர்ந்து ஆண்டவர் உணர்த்தும் போது நாம் பேசுவோம். ஆகியால் இந்த நிகழ்ச்சியில் கர்த்தர் சொல்லுகிறார், முடிவு பரிந்தனை நீ நிலைத்திருக்கணும், அப்போதான் ரட்சிக்கப்படுவாய். தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ண என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதற்கு நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, விதைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க இருதயத்தில் பாய்ந்து எல்லா தீமையும் விட்டு விலகி நன்மையான பாதையில் அவர்கள் நிலைநிறுத்தப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சாத்தானின் சகல தந்திரங்களுக்கும், அந்தகார இருளின் ஆதிக்கங்களுக்கும், வானமண்டல பொல்லாத சேனைகளுக்கும் இவர்களை விலகி காத்து நன்மையான பாதைகளிலே நீரே வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி, உம்முடைய மகிமையால் நிரப்பி, பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து பலப்படுத்துவீராக. அவங்க நீதியாய் வாழ்வதற்கு எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணும். சாத்தான் எத்தனை இடர்களில் அவங்களுக்கு கொண்டு வந்தாலும் அந்த இடரல் அடையாதபடி அவர்கள் தொடர்ந்து இரத்தத்தினால் மறைக்கப்பட்டு கழுவப்பட்ட அனுபவத்தோட தொடர்ந்து முன்னேறி கடந்து போக உதவி செய்யும். ராஜ்யத்தின் காரியங்களை இன்றைக்கு இவர்கள் கேட்கிறபடியால், ராஜ்யத்தின் காரியங்களுக்கு இவர்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறபடியால், நீங்க அவங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிற வரை ஆரோக்கியமாய் பாதுகாத்துக் கொள்ளும். அவங்க தேவைகள் எல்லாம் தொடர்ந்து சந்தியும். எல்லா தீமைக்கும் விலகி காத்துக்கொள்ளும். சரீரத்திலும் ஆவி ஆத்துமாவிலும் பரிபூர்ண பலன் உண்டாயிருக்கட்டும். தொடர்ந்து முன்னேறி கடந்து போக இரக்கம் பாராட்டுங்க. எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணி அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த மேன்மைப்படுத்த கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோடு கூட உங்க கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீரே வழிநடத்தும். உங்க நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் தாழ்த்தி தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியும். வசனத்தை கை கொள்ளுங்கள். வசனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து இயேசுடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு இந்த நேரடி காணொளி நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். தேவனோடு இணைந்து வாழுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் சேனலில் நித்திய ஜீவன் தலைப்பில் 2 நிகழ்ச்சி உங்களுக்கு வாரத்தில் வழங்கப்படுகிறது. சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி 2 முறை வழங்கப்படுகிறது. இயேசுவோடு கூட பேசும் வாருங்கள் என்ற நிகழ்ச்சி தினந்தோறும் காலையில் 10 நிமிஷம் வசனங்களை விதைக்கிறோம். ஆகையால் தேவனுக்கு ஏற்ற பாத்திரங்களை மாறுவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் உண்மையாகவே சரியில்லை. உங்களுக்காக, கணவன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, கூட இருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபியுங்கள். தேவனோடு இணைந்து வாடுங்கள். நாம் இவைகளுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்னே நிற்க வேண்டுமானால் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். அதையே நாம் செய்வோம். அவரோடு கூட இணைந்து போகக்கூடிய பாத்திரங்களாய் நாம் வாழ்வோம். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரை உங்ககிட்ட நான் விடை பெறுகிறேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.